அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு யாரையும் நம்பக்கூடாது. ஒட்டுமொத்த ஆட்டத்தையும் கலைக்கும் 2025 என்று சொல்லக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட மாறுதலை சந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டாக 2025 அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 9 கிரக நிலைகளிலும் பயிற்சி ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக 2025 அமைய போகிறது. இந்த 2025 ஒட்டுமொத்தமாக 9 கிரக நிலைகளிலும் மாற்றம் ஏற்படுகிறது. இந்த மாற்றம் பெரும்பாலும் நல்ல சிறப்பான மாற்றங்களை நிச்சயமாக பெற்றுத்தருகிறது. ராகு ஒருவரை தவிர மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு மிக வலுவாக நல்ல மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அதனுடைய பலனை அடைய வேண்டும் என்றால் இந்த 2025 யாரையும் நம்பாதீங்க. ஏனென்றால் ஜென்ம ராசிக்குள் ராகு வருகிறாருங்க. உங்களை சரியாக பயன்படுத்தி கொண்ட மற்ற நபர்கள் உங்களுடைய தேவை முடிந்ததற்கு பிறகு உங்களை கருவேப்பிள்ளை போல் தூக்கி எறிந்து விடுவார்கள். அவரவர் தேவைக்காக மட்டும் உங்களை பயன்படுத்தி கொள்வதற்கான சூழல் அதீதமாக இருக்குங்க. எனவேதான் விழிப்புணர்வுடன் அதிக கவனத்துடன் இந்த 2025 அணுக வேண்டும். ஏனென்றால் 7.5 சனியின் முதல் 5 ஆண்டுகளை நிவர்த்தி செய்த கும்பராசிக்காரர்களுக்கு 7.5 சனியின் இறுதி பகுதியாக பாத சனியாக ராசியின் அதிபதியான சனி பகவான் மார்ச் 29ஆம் தேதியிலிருந்து அமரப்போகிறாருங்க. இது ஒரு மிகப்பெரிய அளவில் நல்ல வாய்ப்புகளை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது என்பதை சொல்லியாக வேண்டும். ராசியின் அதிபதி 7.5 சனியின் இறுதி காலகட்டத்தில் சற்று வீரியம் குறைந்து நல்ல மாற்றங்களை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்புல முயற்சி செய்தால் நல்ல வெற்றி வாய்ப்பு மிகவும் பிரகாசமாக உண்டு. தொழில் ரீதியாகவும் நல்ல புதிய வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ராசியின் அதிபதியான சனி பகவான். ஆனால் உத்தியோக ரீதியாக உங்களுடைய திறமையின் மீது நம்பிக்கை கொள்ளாமல் உங்களுக்கு வெளிநாட்டு வேலையோ அல்லது ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, நிரந்தர வேலை வாய்ப்பு என உத்தியோக ரீதியாக பலர் சலுகை செய்வார்கள் என்று நினைத்தால் நிச்சயமாக அந்த எண்ணத்தை மாற்றிக்கங்க. என உங்களுக்கு உதவுவது போல் தெரியும், ஆனால் அவர்கள் உங்களுக்கு செய்வது உபத்திரமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கு என்பதை பாத சனியில் அமர்ந்திருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சனி பகவான் உறுதிப்படுத்துகிறார். அதை மேலும் வலு சேர்க்கக்கூடிய வகையில் ராகு ஜென்மத்தில் நிலை கொண்டிருக்கிறாருங்க ஏப்ரல் மாதம் முதல். எனவே இந்த தருணத்தில் அதிக கவனமும் விழிப்புணர்வும் 2025 அதீதமாக நிச்சயம் கும்பராசிக்காரர்களுக்கு தேவை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அது மட்டுமல்லாது தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக தனித்து செயல்படுவது மிக பெரிய அளவில் நல்ல யோகங்களை பெற்றுத்தரும். கூட்டு முயற்சியாக ஈடுபடுகிறீர்கள் என்றால் உங்களுடைய யோகத்தையும் உங்களுடைய உழைப்பையும் மற்றவர்கள் பயன்படுத்தி கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. எனவே நன்கு திட்டமிடுங்க. கூட்டு முயற்சியாக ஈடுபடும் போது முன்கூட்டியே ஒப்பந்தங்களை சரியான முறையில் மேற்கொள்ளுங்க. அப்படி இல்லை என்றால் சில சிக்கல்களை சந்திப்பதற்கான சூழல் அதீதமாக உருவாகுவதற்கான வாய்ப்பு உள்ளது. எனவே ஒப்பந்தங்களை அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் மேற்கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக இருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆனால் மிக நல்ல மாறுதலாக நிச்சயமாக பார்க்கப்படுவது அஷ்டமத்தை விட்டு கேது விலகுகிறாருங்க. கேது 7ஆம் இடத்திற்கு செல்வது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட அஷ்டமஸ்தானமாகிய 8ஆம் இடத்தை ஒப்பிடுகையில் 7ஆம் இடம் மிக நல்ல பலனை கொடுக்கக்கூடிய இடமாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே மோட்சக்காரகரான கேது 7ஆம் இடத்திற்கு வந்து ஜென்மராசியை ராகுவை பார்ப்பது, அது மட்டுமல்லாது முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஜென்மராசியை வலுவாக பார்க்கிறார். ஏனென்றால் அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ஆம் இடத்தில் அமர்ந்து அமோகமான யோகங்களை அள்ளி கொடுக்க போகிறாருங்க. குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் ஜென்மராசியில் குரு பகவானின் பார்வை அபரிவிதமாக பதிவதால் ராகுவால் ஏற்படக்கூடிய பல சிரமங்கள் நிச்சயமாக கட்டுக்குள் இருக்கும். அது மட்டுமல்லாது குரு பகவான் 9 மற்றும் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தையும் பார்க்கிறாருங்க. பாக்கியஸ்தானத்தை குரு பகவானுடைய சுப பார்வை வலுப்படுத்துவதால் எதிர்பார்ப்புகள் மிக பெரிய அளவில் பூர்த்தியாகும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வரன் கிடைக்கும். 7.5 சனியின் இறுதி காலகட்டத்தில் திருமண பாக்கியம் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் இந்த 2025 உண்டு.
நீண்ட நாள் எதிர்பார்த்து கொண்டிருந்த புத்திர பாக்கியமும் நிறைவாக அமையுங்க. புத்திர பாக்கியம் மற்றும் திருமண தோஷங்கள் பெருமளவில் கட்டுக்குள் வருகிறது. எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றங்களை இந்த தருணத்தில் நிறைவாக பதிவு செய்வதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி நல்ல லாபம் உங்களுடைய முயற்சியில் நிறைவாக கிடைக்கும். இந்த வருடம் முழுவதுமே குரு பகவான் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே கும்பராசிக்காரர்களுக்கு 7.5 சனியின் இறுதி காலகட்டத்தில் குருவின் அமைப்பால் எதிர்பாராத அளவிற்கு அதிர்ஷ்ட யோகங்களை நிறைவாக சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. இந்த வருடத்தின் துவக்கத்தில் செவ்வாய் வலுவிழந்தும் வக்ரம் பெற்றும் சஞ்சரிக்கிறாருங்க. ரூணரோக சத்துருஸ்தானமாகிய 6ல் சஞ்சரித்தாலும் கூட வருடத்தின் துவக்கத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார். அதற்கு பிறகு வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் செவ்வாயின் அமைப்பும் நல்ல மாறுதலை இந்த வருடத்தில் 2 மாதங்களுக்கு பிறகு சிறப்பாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உருவாகும். எனவே இந்த வேளையில் ராசியின் அதிபதியான சனி பகவானும் மார்ச் மாதத்திற்கு பிறகு பாத சனியாக அமரப்போகிறார். இப்படி பல கிரக நிலைகள் வருடத்தின் துவக்கத்தில் இருந்தே நல்ல மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுப்பதால் நல்ல வியப்பத்தக்க வகையிலான வளர்ச்சிகளை இந்த தருணத்தில் நிச்சயம் பெற முடியும் என்பதிலும் சந்தேகமே இல்லை. முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன், சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய 3 கிரகநிலைகளும் 12 இடத்திலும் இந்த வருடத்தில் சஞ்சரிக்க போகின்றன. 12 இடத்திலும் மாறி மாறி சஞ்சரிக்கக்கூடிய முக்கூட்டு கிரகங்களின் அமைப்பால் மாற்றங்களை சில நேரங்களில் அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு. கலைத்துறை ரீதியாக உங்களுடைய திறமைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. மற்றவர்களை முழுமையாக நம்ப வேண்டாங்க. அவர்கள் உங்களை முழுமையாக ஏமாற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் கலைத்துறையில் மிகவும் அதீதமாக இருக்கிறது. எனவே விழிப்புணர்வு மிக அதிகமாக தேவை. அரசியல் சார்ந்த பணிகளிலும் சில எதிர்பாராத விரும்பத்தக்க நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய சூழலும் உண்டு. எனவே விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடைபெறும் போது அதிக கவனத்துடன் கையாள வேண்டிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. வித்யாகரகரான புதனின் அமைப்பால் பெரிய அளவில் கல்வியில் பாதிப்பு எதுவும் இல்லை. 7.5 சனியின் இறுதி கட்டத்திற்கு வந்திருப்பதால் இந்த 2025ஆம் ஆண்டில் கும்பராசிக்காரர்களுக்கு கல்வியில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக நிறைவாக கிடைக்க போகிறது. ஆனால் வருடத்தின் துவக்கத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றும் வலுவிழந்து நீச்சம் பெற்றும் சஞ்சரிப்பார். எனவே புதிய சொத்துக்கள் வாங்கும் போது அதற்கான ஆவணங்களை முறையாக சரிபார்த்துடுங்க. ஏனென்றால் சில ஆவணங்கள்ல சிக்கல்கள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அதனால் எதிர்பாராத ஏமாற்றத்தையும் சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உருவாகலாம். எனவே விழிப்புணர்வு மிக அதிகமாக புதிய பொருட்கள் வாங்கும் போது நிச்சயம் தேவை. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு, சுக்கிரன் என பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக மாறியிருப்பது, அஷ்டமஸ்தானத்தை விட்டு கேது விலகியிருப்பது பெண்மணிகள் சந்தித்து வந்த மனக்குழப்பங்கள் விலகி தெளிவு பிறப்பதோடு பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை விதமான மங்களகரமான நிகழ்வுகளும் சிறப்பாக கைகூடும். பொருளாதார ரீதியாகவும் உச்சபட்ச வளர்ச்சியை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கும்பராசிக்கார பெண்மணிகளுக்கு மிகவும் வலுவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த 2025ஆம் வருடத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான ஆண்டாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக இந்த வருடத்தின் துவக்கத்தில் கும்பராசிக்காரர்கள் திருநள்ளாறு சென்று ராசியின் அதிபதியான சனி பகவானை ஒரு முறை தரிசித்து வாருங்கள். பெரிய அளவில் 7.5 சனியில் இருக்கக்கூடிய அத்தனை பாதிப்புகளும் விலகி நல்ல முன்னேற்றமும் எதிர்பார்ப்பதை விட அனைத்து காரியங்களை நுணுக்கமாக செய்து வெற்றி வாய்ப்பை நிறைவாக பதிவு செய்வதற்கான முதன்மையான யோகமும் உங்களுக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. கும்பராசிக்காரர்களுக்கு